தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு திருவப்பூர் முத்து மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டு உங்களுக்காக வாங்க தெரிஞ்சுக்கலாம். இத்திருக்கோவில் குடமுழுக்கு திருப்பணிகளுக்கான விமான பாலாலயம் செய்யப்பட்டுள்ளதால் இவ்வாண்டு மாசி திருவிழாவில் அனைத்து உற்சவ நிகழ்ச்சிகளையும் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் அம்பாள் சன்னதிக்கும் கொடிமரத்திற்கும் இடையில் நடத்தி கொள்வது சரியானது எனவும், அம்பாள் புறப்பாடு ராஜகோபுரத்தின் வெளிப்பகுதியில் நடத்துவது ஆகம விதிப்படி உசிதமாகாது எனவும், தேரோட்டம் உட்பட அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் குடமுழுக்கு பணிகள் நிறைவு பெற்ற பின் நடத்தி கொள்வது உத்தமம் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் கருத்துருவில் தெரிவித்துள்ளனர். அதனை திருக்கோவில் அர்ச்சகர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். மேலும் கவிநாடு 32 கிராம மக்கள் மற்றும் 16 மண்டக படிதாரர்கள் மேற்கொண்ட முடிவினை ஏற்று தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர். இதுகுறித்து புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு மட்டும் குதிரை எடுப்பு, காப்புக்கட்டு, அம்பாள் புறப்பாடு, தேரோட்டம், முளைப்பாரி மேற்கண்ட நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது. குடமுழுக்கு முடிந்தபின் பழக்க வழக்கம் மற்றும் ஆகம விதிப்படி அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறும். எனவே அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்கிட இதன் மூலம் திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது. முக்கிய குறிப்பு: நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கப்படி நடப்பாண்டு இக்கோவிலில் பூச்சொரிதல் விழா, பூ பறித்தல், பால்குடம் எடுத்தல் மற்றும் கிராம நகர மக்களால் எடுக்கப்படும் பூ அலங்கார வண்டிகளின் ஊர்வலங்கள் எல்லாம் வழக்கம் போல நடைபெறும் என்பதனை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.